அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதாவது மே 10 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சித்திரை மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே மிக உகந்த நாள். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய பகவான் வழிபடுறதுக்கு மிக உகந்த நாள். அதே போல் அம்பாள் வழிபாடு செய்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது. அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வருகிற ராகு காலத்தில், அதாவது 4 to 6 அந்த ராகு காலத்தில் போயிட்டு நம்ம பைரவருக்கு விளக்கு போடுறதுனால, அது என்ன விளக்கு நம்ம போடுறதா இருந்தாலும் சரி, பூசணிக்காய் தீபம் போடுறதாலும் சரி, மிளகு தீபம் போடுறதா இருந்தாலும் சரி, அவர் தேங்காய் மூடியில் விளக்கு போடுறதாலும் சரி, ஒன்றுக்கும் ஒரு பலன் இருக்குங்க. நம்மளோட வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பைரவருக்கு இந்த ராகு காலத்தில் விளக்கு போடுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மனக்குழப்பங்கள் தீரும், நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மன உளைச்சல்லையே இருப்பாங்க, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, ஆனால் சிந்தனையெல்லாம் வேறு எங்கேயோ இருந்துக்கிட்டே இருக்கும். மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி, ஏதாவது ஒரு ரூபத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட காமிக்கிறபடி காமிச்சிட்டு நீங்கள் பைரவர்கிட்ட இந்த வேண்டுதலை நீங்கள் வைக்கும் பொழுது, இந்த தீபத்தை ஏற்றி அவங்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது அந்த மனக்குழப்பங்கள், மன பாதிப்புகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த சித்திரை மாதத்தோட கடைசி ஞாயிறு அன்று நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வருடம் முழுவதும், அதாவது இந்த தமிழ் வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யம் பொங்கவும், நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களை நோக்கி வரவும், கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியில் போகவும், தீய சக்திகள் அத்தனை வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கும், எதிரிகள் தொல்லை ஒழியறதுக்கும், பகைவர்களே இருக்கக்கூடாது, எதிரிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம செய்ய வேண்டிய மிகச்சிறிய ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்காமல் இன்றைக்கி இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுடுங்க. இல்லை எனக்கு லேட்டாக தான் நான் இந்த வீடியோ பார்த்தேன், எனக்கு முடியலை, நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் கூட கண்டிப்பாக இதை செய்யலாங்க. செவ்வாய்க்கிழமை இரவு கூட நீங்கள் இதை செய்யலாம். ஏன்னா சித்திரை 27 இன்றைக்கி ஆயிடுச்சு. அப்புறம் 28, 29 செவ்வாய்க்கிழமையில் வருது. ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமையில் இது மாதிரி நம்ம செய்கிற அந்த தாந்திரிக வழிபாடை செய்யலாம். அதனால் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கி கூடுமான வரையும் செஞ்சுருங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 11 மணி வரைக்கும் நீங்கள் இந்த சிறிய எளிய வழிபாட்டை செய்கிறதுனால உங்களை பிடித்த பீடைகள், தரித்திரம் இதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைக்கு வரலாங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லாரையும் உங்கள் வீட்டில் உட்கார வச்சுக்கோங்க. வீட்டில் உள்ள அனைவரும், எத்தனை பேர் இருந்தாலும், வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் வச்சுக்கோங்க. தேங்காய் சிரட்டை எடுத்துக்கோங்க. அதில் வெண்கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே கல் உப்பு கொஞ்சம், ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு சூடம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சாம்பிராணி, கொஞ்சமாக வெட்டிவேர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கறதுக்கும், தீய சக்திகள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கும் ஒரு அருமையான தாந்திரிக பொருள் இந்த வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் நம்மள்ட்ட உள்ள கெட்ட சக்தி, நமக்கு ஒரு அலுப்பாக இருக்குது, நமக்கு சோர்வாக இருக்குது, நம்ம ஒரு சந்தோஷமாக இல்லை, ஃப்ரீயாக இல்லை, மன உளைச்சல் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வெட்டிவேர் அதெல்லாம் நீக்கிட்டு நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளுங்க. அதனால அந்த வெட்டிவேரையும் அதில் போட்டுக்க சொல்கிறது. இந்த பொருள்கள் அத்தனையும் நீங்கள் என்னென்ன போட போகிறீங்கன்னாக்கா, வெண்கடுகு, அது கூட கல் உப்பு, மிளகாய் 5 மிளகாய் போடுங்க, ஒரு சூடம் போடுங்க, கொஞ்சம் சாம்பிராணி கட்டி, அதில் கொஞ்சம் சாம்பிராணி கட்டி போடுங்க. அப்புறம் வெட்டிவேர் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் வச்சு குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் உட்கார வச்சு நீங்கள் இந்த தாந்திரிக வழிபாடை நீங்கள் சாயந்தரம் விளக்கேற்றி வச்ச பிறகு 11 மணி வரைக்கும் கூட, எல்லோரும் உறங்க போனதுக்கு முன்னாடி, தெருவில் வெளியிலலாம் உறங்க போனதுக்கு பிறகு கூட நீங்கள் 11 மணிக்குள்ளே நீங்கள் சுற்றி போடலாங்க. நீங்கள் எல்லாரும், வீட்டில் உள்ள எல்லாரையும் உட்கார வச்சு, ஹாலில் உட்கார வச்சு, வலதுபுறமாக 3 சுற்று, இடதுபுறமாக 3 சுற்று சுற்றி இதை கொண்டு போய் நீங்கள் வாசலில் வச்சு கொஞ்சம் மண்ணெண்ணெய் இருந்தால் ஊற்றி அப்படியே நீங்கள் எரிச்சு விட்ருங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் உள்ள கண் திருஷ்டி எல்லாம் போய், கெட்ட சக்தி எல்லாம் போய், தீய சக்தி எல்லாம் போய் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். எல்லாரையும் பிடித்த பீடைகள் எல்லாம் இதோட போகும். இதோட போகிறதும் இல்லாமல் இந்த தமிழ் மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலை கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும், மனசுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும், நல்ல ஒரு சிந்தனைகள் வருங்க. அதாவது நல்ல சிந்தனைகளாக வரும். நம்ம ஏதாவது ஒரு இதை போட்டு மனசில் மன உளைச்சலாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற போதெல்லாம் பார்த்திங்கன்னாக்க இது நம்ம செய்கிறதுனால அதெல்லாம் போய் நல்ல ஒரு
ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நல்ல எண்ணங்கள், நல்லதை பற்றியே சிந்திக்கணும், ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்கணும், அடுத்து சம்பாத்தியத்தை பற்றி சிந்திக்கணும், அடுத்து மேன்மேலும் உயரத்தை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சிந்தனைகள் வந்து அந்த நேரத்தில் வரும். அதனால தான் இதை செய்ய சொல்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இரவு மறந்துடாமல் இந்த சிறிய எளிய தாந்திரிக வழிபாடை நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.